சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு மதுரையில் நடைபெற இருப்பது அரசியல் களத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. மாநாடு தொடர்பான செய்திகளை தொடக்கம் முதலே புதிய தலைமுறை விரிவாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் மாநாடு தொடர்பான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு உள்ளது என்பது குறித்த விவரங்களை களத்தில் உள்ள செய்தியாளர் சுபாஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுபாஷ், இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு மதுரையில தாவேகா மாநாடு நடைபெறுவதற்கு. மதுரை அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாற்றுல பல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு திருப்பு முனையா இருந்த இடம். தாவேகாவுக்கு மதுரை எப்படி இருக்க போகிறது, ஏற்பாடுகள் எப்படி இருக்கு சுபாஷ்? தமிழக வெற்றி கழகத்தின் இந்த இரண்டாவது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த பாரபத்தி கிராமத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு தற்போது முழுக்க இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான அந்த வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்திக் கொள்கிறார். இந்த மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பில் இந்த மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டு இந்த மாநாடு பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாளை மறுநாள் 21ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை தற்போது எட்டியுள்ளது. இதற்கான மேடைகள் மற்றும் விஜய் நடந்து செல்லும் ரேம்ப் வாக்கு மற்றும் பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் பகுதிகளில் பேரிகார்டுகள் மற்றும் மருத்துவ குழு வசதிகள், தண்ணீர் ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகளை சிறப்பாக இந்த மாநாடு ஏற்பாட்டாளர்கள் செய்து வருகின்றனர். சென்ற முறை முதல் மாநாட்டில் நடைபெற்ற தவறுகளை திருத்திக் கொள்ளும் வகையில் இந்த மாநாட்டில் பொதுமக்களுக்கு இந்த தண்ணீர் வசதியானது மாநாட்டிற்குள்ளேயே குழாய் மூலமாக பதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த அதிக அளவு பொதுமக்கள் வரும் நிலையில் அவர்களுக்கு இந்த விஜய் படங்கள் பொறிக்கப்பட்ட இந்த தண்ணீர் பாட்டில்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 8,500,000 லிட்டர் தண்ணீர் பாட்டிலானது இந்த மாநாடு திடலுக்கு கொண்டு வரப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் வலது புறத்தில் இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற அந்த மரப்பலகையில் செய்யப்பட்ட அந்த பதாகைகள் வைக்கப்பட உள்ளது. அதே போல வலது புறத்தில் நான் உங்கள் விஜய் வருகிறேன் என்ற அந்த வசனங்களும் பொறிக்கப்பட உள்ளது. இது 12 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக இந்த மாநாட்டிற்கு முன்பாக வைக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடு பணிகள் தான் தற்போது இங்கு நடைபெற்று வருகிறது. அதனை காட்சியாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு பல்வேறு ஏற்பாடுகள் காவல்துறை சார்பாகவும் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு மாநாட்டிற்கு ஒரு வாகனங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்க செய்யப்பட உள்ளது. இதற்காக 3க்கும் மேற்பட்ட பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த மாநாட்டிற்காக 3000க்கும் மேற்பட்ட காவல்துறைகளும் பாதுகாப்பு பணியில் வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுமில்லாமல் தனியார் பாதுகாவலர்களும் 2000க்கும் மேற்பட்டோர் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருந்தார். பெண்களுக்கென பல்வேறு விஷயங்கள் இந்த மாநாட்டில் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல 500க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், பெண் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். பெண்களுக்கான அந்த பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கென தனி பாதுகாப்பு அறையும், பிங்க் அறை என இந்த மாநாட்டிற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்னும் நாளை மறுநாள் இந்த மாநாடு நடைபெற உள்ள நிலையில் இறுதி கட்ட பணிகளானது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த முழு வீச்சில் இந்த மாநாட்டை நடத்தி முடிப்போம் என தாவேகாவினர் முழு வீச்சில் இந்த பணிகளை செய்து வருகின்றனர். முக்கியமாக சுபாஷ், பிங்க் ரூம், ட்ரோன்கள், ரேம்ப் வாக்னு பல புது விஷயங்களை இந்த மாநாட்டில் உட்புகுத்தி இருக்கிறாங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுபாஷ். மதுரையில் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அங்கு என்ன மாதிரியான வானிலை நிகழும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மதுரையில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழல்ல நமக்கு மாநாடு நடப்பது பெருந்திடல் பகுதி. அந்த ஒரு பெருந்திடல் பகுதியில் ஒரு அதீதமான கூட்டம் கூடும்போது உணரும் வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்புக்கு அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகும்னு. ஆனால் உணரும் வெப்பநிலை அந்த பகுதிகளில் அதிகப்படியான கூட்டத்தின் காரணமாக 43 முதல் 44 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது பகல் நேரத்தில் குறிப்பாக நண்பகல் 12 மணி முதல் 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இரவு 7 மணி அளவில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.